புதுச்சேரியில் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது விரைவு நடவடிக்கை கோரி பொதுமக்கள் 5 மணி நேரத்துக்கும் மேலாக மறியல் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியின் பல இடங்களிலும் புதன்கிழமை கொந்தளிப்பான இந்த மக்கள் போராட்டம் நடந்தது. முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட்டது, கடலில் இறங்கி இளைஞர்கள் போராடியது என பல வடிவங்களில் போராட்டம் நடந்ததால் புதுச்சேரி நகர் முழுவதுமே பதற்றம் நிலவியது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர துணை ராணுவப் படை அழைக்கப்பட்டது. இதனிடையே பிரேத பரிசோதனை முடிந்த சிறுமியின் உடலை வாங்க பெற்றோர்கள் மறுக்க முதல்வர் ரங்கசாமி அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அதன் பின்னரே சிறுமியின் உடலை பெற்றுக் கொண்டனர். சிறுமியின் பெற்றோருக்கு நிவாரணமாக ரூபாய் 20 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரின் 9 வயது மகளை கருணாஸ் என்ற 19 வயது இளைஞரும் விவேகானந்தன் என்ற 59 வயது முதியவரும் சிறுமியை கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தனது வீட்டுக்கு முன்பாக விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை சற்று தூரத்தில் உள்ள விவேகானந்தன் வீட்டுக்கு கருணாஸ் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியிடம் இருவரும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட இதில் மூச்சு திணறிய சிறுமி மயங்கி விழவும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து 2 பேரும் சிறுமியை கொலை செய்து கை கால்களை கட்டியதோடு உடலை வேட்டியில் மூட்டையாக கட்டி வீட்டுக்கு பின்புறம் உள்ள கழிவுநீர் கால்வாயில் போட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள்களை தடுக்க ஓரிரு நாட்களில் புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்து முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என புதுவை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. மேலும் சிறுமி கடத்தப்பட்டு கொலையான சம்பவத்தில் அரசு மௌனம் காப்பதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என பேசிய விவகாரம் தொடர்பாக அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் திமுக எம்பி ஆராசா ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. நீங்கள் நலமா என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், புதிய திட்டத்தின் இந்த தலைப்பே மக்களின் மீதான எங்களது கனிவான சிந்தனையை, அன்பான அக்கறையை காட்டும். தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். மக்கள் நல்வாழ்வுக்காக வகுக்கப்படும் திட்டங்களின் பயன்கள் மக்களுக்கு வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக இந்த நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளேன் என்றார். மேலும் சில நாட்களுக்கு முன்னால் சென்னைக்கு வந்து பேசிய பிரதமர் மோடி, மாநில அரசுக்கு தராமல் மக்களுக்கு நேரடியாக நிதி வழங்கி வருவதாக அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லிவிட்டு சென்றுள்ளார். எந்த மக்களுக்கு கொடுத்தார் என்பதை சொல்லியிருந்தால் அந்த மக்களுக்கு கிடைத்ததா என்று கேட்கலாம். 2 மாபெரும் இயற்கை பேரிடரை 8 மாவட்டத்து மக்கள் சந்தித்தார்கள். இதற்காக 37,000 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். அதற்கு 1 ரூபாயாவது ஒதுக்கி தமிழக மக்களுக்கு உதவி செய்தாரா பிரதமர்? இப்படியா பொய்களை சொல்வது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமா திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த சில நிமிடங்களிலேயே நாங்கள் நலமாக இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நீங்கள் நலமா என்று கேட்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நலத்திட்டங்கள் நின்று போச்சு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின்கட்டணம் உயர்ந்தாச்சு, விலைவாசி விண்ணை தொட்டாச்சு, எங்கு காணினும் போதைப் பொருள் புழக்கம் என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாச்சு. இப்படி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட உங்கள் விடியா ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை, நாங்கள் நலமா இல்லை ஸ்டாலின் என்று விமர்சித்துள்ளார். வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிவித்துள்ளார். இன்னும் சில மாதங்களில் இந்தியாவில் தேர்தல் நடக்க உள்ளது. இது அடுத்த 25 ஆண்டுகளை தீர்மானிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதன்முதலாக நீருக்கு அடியில் செல்லும் மெட்ரோ ரயில் சேவையை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை தொடங்கி வைத்தார். மேலும் 15,400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தும் அடிக்கலும் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களோடு சேர்ந்து மெட்ரோ ரயிலில் பயணித்தார். அப்போது மாணவர்களோடு பிரதமர் மோடி கலந்துரையாடினார். ஹவுரா மைதானம் முதல் எஸ்பிளனேடு மெட்ரோ பிரிவு வரையில் நீருக்கு அடியில் மெட்ரோ ரயில் பாதை கட்டமைக்கப்பட்டுள்ளது. நீருக்கு அடியிலான இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் கொல்கத்தா நகரத்தின் 2 பரபரப்பான பகுதிகளை விரைவாக சென்றடைய முடியும் என்பது கவனிக்கத்தக்கது. இதனிடையே பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி, சந்தேஷ்காலியில் நடந்த அனைத்தும் வெட்கக்கேடானவை, சந்தேஷ்காலி புயல் மேற்கு வங்கத்தின் பிற பகுதிகளையும் சென்றடையும் என்று மேற்கு வங்கத்தில் நடந்த பேரணியில் பிரதமர் மோடி பேசினார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் மீண்டும் போட்டியிட உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2002 முதல் அமேதி தொகுதியின் மக்களவை உறுப்பினராக இருந்த ராகுல் காந்தி கடந்த 2019 தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு சுற்றுலா சென்ற தாங்கள் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு உக்ரைனுக்கு எதிராக போரிட நிர்பந்திக்கப்படுவதாக தெரிவித்துள்ள பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் தங்களுக்கு உதவுமாறு அதிகாரிகளுக்கு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.